Hi guys, welcome to Endless Tutor. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆல்ரெடி MS Wordல நம்ம பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணி வச்ச அந்த டாக்குமெண்ட்லேருந்து எப்படி அந்த பாஸ்வேர்டை பெர்மனெண்ட்டாக ரிமூவ் பண்ண போகிறோம் அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பாஸ்வேர்டு எப்படி அந்த டாக்குமெண்ட்டுக்கு க்ரியேட் பண்ணுறதுன்றத போன வீடியோவில் நான் போட்டிருந்தேன். அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் ரெஃபர் பண்ணிக்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோன்னா பாஸ்வேர்டு எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. அப்போ க்ரியேட் பண்ண டாக்குமெண்ட் இது பாஸ்வேர்டுன்னு க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணி உள்ளே போகிறேன். இப்போ மொபைல் என்ட்ரி பாஸ்வேர்டு மாதிரி இங்கே நம்ம டாக்குமெண்ட்டுக்கு பாஸ்வேர்ட் கேட்குது. நான் பாஸ்வேர்டு கொடுத்துக்கிறேன். நம்ம போன வாட்டி க்ரியேட் பண்ணும்போது நம்ம கொடுத்த பாஸ்வேர்டே தான் இங்கேயும் கொடுக்கணும். ஸோ கம்ப்யூட்டர் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு நார்மலாக எப்படி இது பண்ணுறோமோ ஓகே இங்கே கொடுக்குறேன். கொடுத்த உடனே நம்ம சேஃப்கார்ட் பண்ணி வச்சுருந்த டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகிடுச்சு கைஸ். இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா ஃபைல். ஸோ இப்போ ஃபைல் உள்ளே போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்களா ப்ரொடெக்டட் டாக்குமெண்ட். ஸோ ப்ரொடெக்ட் டாக்குமெண்ட்டில் பாஸ்வேர்டு தேவைப்படுது நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு. இந்த பாஸ்வேர்டை எப்படி பெர்மனெண்ட்டாக ரிமூவ் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். ஸோ இங்கே ப்ரொடெக்ட் டாக்குமெண்ட் நம்ம என்கிரிப்ட் வித் பாஸ்வேர்ட் இங்கே கொடுத்தோம் பார்த்தீங்களா. இங்கே போய் என்ன பண்ணணுன்னா இந்த பாஸ்வேர்டை ஜஸ்ட் செலக்ட் பண்ணி கிளியர் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஓகே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பாஸ்வேர்ட் ப்ராடக்ட் டாக்குமெண்ட்ன்ற பாஸ்வேர்டு இங்கே ரிமூவ் ஆகிடுது. ஸோ இப்படி வெளில இங்கே கிளியர் பண்ணும்போது சேவ்னு கொடுத்தா தான் இந்த பாஸ்வேர்ட் ரிமூவ் ஆனது சேவ் ஆகும். டோன்ட் சேவ் கொடுத்துட்டிங்கன்னா அந்த பாஸ்வேர்ட் ரிமூவிங் நமக்கு ஒர்க் அவுட் ஆகாது. எல்லாமே பண்ணிவிட்டு டோன்ட் சேவ் கொடுத்துட்டோன்னா அது வேஸ்ட் ஆஃப் டைம் நமக்கு. ஸோ சேவ் கொடுத்துட்றேன். டாக்குமெண்ட் இப்போ பாருங்கள், இந்த பாஸ்வேர்ட் டாக்குமெண்ட் மறுபடியும் நான் ஓப்பன் பண்ணுறேன். மறுபடியும் ஓப்பன் பண்ணும்போது இது பாஸ்வேர்ட் கேட்கல. ஃபஸ்ட்டு பாஸ்வேர்டுன்ற டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணும்போது பாஸ்வேர்டு இது கேட்டுச்சு. இப்போது நம்ம பாஸ்வேர்டு ரிமூவ் பண்ணதுனால இது கேட்கல. ஸோ இப்படி தான் நம்ம டாக்குமெண்ட்லேருந்து எப்படி பெர்மனெண்ட்டாக பாஸ்வேர்டை ரிமூவ் பண்ணுறதுன்றத நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணுறேன்.